இது நாள் வரைக்கும் நிலா பாப்பாவுக்காக தான் இந்த வாழ்க்கையை வாழ வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு தயக்கத்திலே வாழ்ந்து வந்த தனம் இப்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான எனர்ஜி வந்துருச்சுன்னா, ருக்மணி அம்மா இவங்க கிட்ட பேசின ஒரு எனர்ஜினால இனி ராதிகாவை வெளுத்து வாங்க போகிறாங்க. இந்த தருணத்துக்காக தான் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ருக்மணி அம்மா தனத்துக்கிட்ட இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக பேசியிருந்தாங்க. அப்படி என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, தனா இன்னைக்கு ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னா, கதிரேசன் தனக்காக எழுதி வச்சிருந்த லவ் லெட்டரை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா ராதிகா இப்போ கதிரேசனா சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு பேசுகிறத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ருக்மணி அம்மா கரெக்டாக உள்ளே வராங்க தனத்தை பார்க்குறதுக்கு. அந்த நேரத்தில் தனம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா உள்ளே வந்ததுமே தனம் கண்ணீரை துடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ருக்மணி அம்மா கரெக்டாக கேள்வி கேட்குறாங்க. என்ன தனம், என்ன ஆச்சு உனக்கு? இத்தனை வருஷமாக நீ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஆனதில்லை, எப்படி ஆச்சு இந்த ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கேட்க, அதுக்கு தனம் எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. அப்போ தான் ருக்மணி அம்மா தனத்துக்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாரு தனம், மனசில் வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாமல் கஷ்டப்படுறத விட வெளியே சொன்னேன்னா உனக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. மனசை விட்டு பேசு தனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ருக்மணி அம்மா. அதுக்கு தனம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட மனசை விட்டு பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சொல்லு தனம் அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா கேட்க, இங்கே வேணாம்மா வெளியே போய் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ருக்மணி அம்மா சரி வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் ருக்மணி அம்மாவும் பீச்சில் உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ருக்மணி அம்மா, என்னாச்சு தனம், ஏன் என்ன பிரச்சனை, உனக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத சொல்லுதனம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கேட்குறாங்க. அதுக்கு தனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கையை முழுசாக அனுபவிக்க தான் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. ஏன் தானே அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதுக்கு உனக்கு தடையாக இருக்கிறது யார், ராதிகாவா? அது மட்டும் இல்லாமல் வாசிக்கும் சேர்ந்து தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கேட்க, ஆமாம்மா அதுவும் ஒரு காரணம்தான். என்னோடய வாழ்க்கையில் கணேசமூர்த்தியை நான் எப்போ காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ அப்போ கிடைச்ச சந்தோஷம் எனக்கு பாதியிலேயே இல்லாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கண்ணை தான் நிலா பாப்பாவுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிலா பாப்பாவோட பழக ஆரம்பிச்சேன். அதனால கதிரேசனும் என்னை காதலிச்சாரு. இதெல்லாம் தெரிஞ்சும் சரி அப்படின்னு இருக்கிற இடத்துல தான் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் முடிக்கிற இடத்துல தான் நிலா பாப்பா என்கிட்ட நீங்களே வந்துருங்கம்மா தனோமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்பவே கேட்டனால நான் நிலா பாப்பாவுக்காக கதிரேசனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவெடுத்தேன். இப்போ கதிரேசனை என்னோடய வாழ்க்கை துணையாக என்னோடய புருஷனாக ஏற்றுக்கிறணும் அப்படின்ற நிலைமையில இருக்கிற இடத்துல தான் இந்த ராதிகா பண்ணுற ஒவ்வொரு வேலையும் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. இந்த ராதிகா என்னை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக செய்கிற ஒவ்வொரு வேலையும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதுமா அப்படின்னு சொல்லி தனா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ருக்மணி அம்மா, இங்கே பாரு தனா, எத்தனை நாளைக்கு நீ அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்ப? நீ கணேசமூர்த்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, அவனோட கனவு எப்படியோ அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக பாடுபட்ட. அடுத்ததாக கணேசமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் அத்தையானா என்னோட லட்சியத்தை நீ நிறைவேற்றணும்னு உழைச்ச. அதுக்கப்புறம் யாருன்னா சத்ரியன், சாலினி, சௌந்தரி அவங்க 3 பேரையுமே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்களையும் செட்டில் ஆக்கணும் சொல்லிட்டு நீ உன்னோட உழைப்பெல்லாம் அவங்களுக்காக தான் செஞ்ச. இப்படி மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்ச நீ உனக்கான வாழ்க்கையை நீ எப்போ தான் வாழ போகிற அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கேட்குறாங்க. தானே சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் நிலா பாப்பாவுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இந்த வாழ்க்கைக்கு நான் அதிகமாக ஆசைப்படுறேனோ அப்படின்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தனம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ருக்மணி அம்மாவுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் தனம், இப்போ தானே சொல்லிட்டு இருந்தேன் நீ அடுத்தவங்களுக்காக மட்டும்தான் பார்க்குறே தவிர்த்து உன்னோட வாழ்க்கையை நீ பார்க்குறதுக்கு நீ தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நிலாவுக்கு இப்போ சின்ன வயசு, அதனால் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவளுக்கு 25 வயசான பிறகு அவளை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவள் ஒரு வீட்டுக்கு போயிடுவா. அப்போ உனக்கு யார் துணையாக இருப்பா அப்படின்னு சொல்லி யோசித்தனும். உனக்கான வாழ்க்கையை நீ தான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
உன்னோட வாழ்க்கையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. கதிரேசன் தம்பியும் பாவம்தான். ஏன்னா உன்னை மனசார நேசிச்ச அவர் இப்போ வரைக்கும் உன்னோட சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்துக்கிட்டு வராரு. அவரை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்காத. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முழு காரணமாக இருந்ததே ராதிகா தான். ஏன்னா ராதிகா எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுவான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்போ இந்த வீட்டுக்கு வந்தேனோ கல்யாணம் ஆகி உங்களுக்கு 3 மாதம் ஆச்சு. ஆனால் நீங்கள் இன்னும் உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலைன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அப்போது நீங்கள் தான் இடம் கொடுக்குறீங்க. உன்னோட இடத்த நீ விட்டு கொடுக்கறதுனால தான் இப்போ ராதிகா இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ உன்னோட வாழ்க்கையை வாழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க ருக்மணி அம்மா. நான் உங்கள் மூலமாக வர சந்ததிகளை பார்த்துட்டு அப்போ தான் எனக்கு மனசு நிறைவாக இருக்கும் தனம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. அப்போது நான் நினைக்கிறதில்ல தப்பில்லையம்மா அப்படின்னு தனம் கேட்க, இப்போவும் சொல்கிறேன் தனா, உன்னோட வாழ்க்கை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்கிறத கேட்டதுமே, சரிம்மா கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கதிரேசனை அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிடுறாங்க. ருக்மணி அம்மாவும் தனமும் 2 பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அங்கே ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா தனத்துக்கிட்ட, என்ன தனம் இப்படி அடிபட்டு இப்படி சுற்றிட்டு வந்தேன்னா எப்போ நீ எனக்கு பணம் சம்பாதிச்சு இந்த இஎம்ஐயை கட்டி முடிச்சேன்னா தானே இந்த வீடு சொந்தமாகும். இது எப்போ சொந்தமாகிறது, நான் என்னோட மாமா கூட எப்போ சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமுறா பேசுகிறாங்க ராதிகா. இந்த மாதிரி பேசுனதை கேட்டதுமே வந்துச்சு பாருங்க தனத்துக்கு கோபம். எங்கேருந்து வந்ததோ தெரியல, அந்த அளவுக்கு கோபம் வருது. வேமா போய் ருக்மணி அம்மாட்ட, இங்கே பாருங்கம்மா, இவ பேசுகிற பேச்சுக்கு பல்லாரம் 4 அறை விடணும் போல தோணுது அப்படின்னு தனம் சொல்ல, அப்புறம் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க, போ 4 அறை விடணும்னா அதுக்கு மேலே விடு அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்ல, விருன்னு தனம் ராதிகா ரூமுக்கு போகிறாங்க. ராதிகா அப்படின்னு சொல்லி தனம் கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல திரும்புகிறாங்க ராதிகா. திரும்பினோடனே பல்லாருன்னு ஒரு அறை விடுறாங்க. தனம் ராதிகாவை அடித்தது மட்டும் இல்லாமல் தனம் ராதிகா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கதிர் என்னோட புருஷன், எனக்கும் என்னோட புருஷனுக்கும் இடையில நீ வந்தேன்னா உன்னை உண்டு இல்லாமல் ஆக்கிடுவேன். இனிமேல் இந்த நினைப்போட இருந்தேன்னா இதுக்கு மேலேயும் அடி விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக போகிறாங்க தனம். அவங்க போனதுக்கப்புறம் தான் ராதிகாவை என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை அடிச்சிட்டேல உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நினைக்கிறாங்க. உடனே ராதிகா அதாவது அவங்க அத்தைகிட்ட வாசிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி தனம் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது தான் ராதிகாவுக்காக வாசுகி எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கிறவங்க. அதனால் வாசுகி தனத்துக்கிட்ட ஏன் தனம் ராதிகாவை அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, தனம் பதில் சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ருக்மணி அம்மா வாசுகிட்ட பதிலடி கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா, நல்லா இருக்கிற புருஷ பொண்டாட்டிக்கு இடையில ஊடால ஒருத்தி வந்து உட்காருவேன் அப்படின்னு சொன்னால் எந்த பொண்டாட்டி தான் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருப்பா. 4 அறை என்ன விளக்க மாற்ற எடுத்து அடித்து வெளியே அனுப்பாமல் விட்டாலேன்னு நினச்சிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. அப்போ வாசுகி, என்னது விளக்க மாற்ற வச்சு அடித்து வெளியே அனுப்புவீங்களா, என்ன தனம், என்ன ருக்மணி அம்மா ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீ பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி வாசுகி கேட்க, அப்போ தான் தனம் வாயை திறந்து சொல்ல போகிறாங்க. ஆமாத்த, உண்மையை தான் சொல்கிறேன். ராதிகா பண்ணுற ஒவ்வொரு வேலையும் அவள் வாழ்க்கையை பார்க்காம என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுலே குறியாக இருக்கா. இப்படிப்பட்டவளை நான் எப்படி வீட்டுக்குள்ளே வச்சுருப்பேன், உங்கள் முகத்துக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன் இவளை. ஏன்னா இவள் பண்ண காரியத்துக்கு நான் எப்போவோ வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்ல போகிறாங்க. தனா இப்படி பேசுகிறத பார்த்ததுமே வாசியை வாயடைச்சு போயிடுறாங்க. என்ன இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு நினைக்க, ஏய் ராதிகா என்னடி அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி திட்டுற மாதிரியே திட்டுறாங்க ராதிகாவை. இங்கே பரமாத்தானோ, இனிமேல் ராதிகா இந்த மாதிரி பண்ண மாட்டா சரியா, இந்த மாதிரிலாம் இனிமேல் நடந்துக்கிறாங்க, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுதானோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாசுகி பேசிட்டு போயிடுறாங்க. நடந்ததுக்கு அப்புறமும் ருக்மணி அம்மா இனி சும்மா இருப்பாங்களா, கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இனி அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கதிரேசனும் தனத்தையும் கண்டிப்பாக இனி 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான முயற்சியை பண்ணாதான் இந்த ராதிகா இவங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்போ இவங்களுக்கு நடக்காத ஒன்று, அதாவது முதலிரவு தானே நடக்காமல் இருக்கு, அதை நடத்திட்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ராதிகா வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு முதலிரவுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க ருக்மணி அம்மா. அதனால் ருக்மணி அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, தனா ரூமை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறாங்க. டெக்கரேஷன் பண்ணதுமே அந்த இடத்துல வந்து தனம் இது எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா,
இதுக்கு மேலேயும் நீங்கள் சேர்ந்து வாழாமல் இருந்தீங்கன்னா இனி ராதிகா சும்மா இருக்க மாட்டா, அதனால உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கம்பல் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ருக்மணி அம்மா சொன்னதுமே தனா என்ன முடிவு பண்ண போகிறாங்க, அதுவும் இல்லாமல் கதிரேசன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இனி வர எபிசோட ட்விஸ்ட்டாக இருக்க போது. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்களா, இல்லை இவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த இடத்துல தடையாக இருக்க போகிறது ராதிகா அடுத்தடுத்து என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இனி வர எபிசோட ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.